வானம் ஏற்கனவே உடைந்து நொறுங்கிவிட்டது. சாம்பல் நிரப்புகையும் தூசியும் கடல்களை மூடிவிட்டன. காடுகள் மாதக்கணக்கில் எரிந்து சாம்பலாகிக் கொண்டிருந்தன. முடிவில்லா அந்த புகைத்திரைக்குப் பின்னால் காலத்தின் சாட்சியாய் நின்ற சூரியன் முற்றிலும் மறைந்து போனான். பூமியை தன் காலடியில் வைத்து ஆண்ட மாபெரும் பேரரசுகளின் யுகம் அதன் இறுதிக் கட்டத்தை எட்டிக் கொண்டிருந்தது. ஆனால் அன்று அந்த உலகத்தில் வாழ்ந்த பெரும்பாலான உயிர்கள் உணராத ஒரு கசப்பான உண்மை இருந்தது. டைனோசர்கள் ஒரே இரவில் அழிந்துவிடவில்லை. அதற்கு பல ஆண்டுகள் ஆயின. சிதைவின் ஆண்டுகள், சூழல் மாற்றத்தின் ஆண்டுகள், வலிகள் நிறைந்த மெதுவான அழிவின் ஆண்டுகள். அதுதான் முதல் பாடம். பெரும்பாலான வீழ்ச்சிகள் ஒரு பேரழிவாய் வெடிப்பதற்கு முன்னால் மிக அமைதியாக, மெதுவாகவே ஆரம்பிக்கின்றன. தோல்வி என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நொடியில் திடீரென நம் தலைமேல் விழுவது என்று மக்கள் நினைக்கிறார்கள். அழிவு எப்போதும் ஒரு நிசப்தத்தோடுதான் தொடங்குகிறது. கவனிக்கத் தவறிய ஒரு கெட்ட பழக்கம், சிறிது சிறிதாக கைகழுவப்படும் ஒழுக்கம், பார்த்து கொள்ளலாம் என்று அலட்சியப்படுத்தப்படும் எச்சரிக்கை அறிகுறிகள், ஒவ்வொரு நாளும் நாமே அறியாமல் மீண்டும் மீண்டும் செய்யும் சிறிய தவறுகள். மழைத்துளி பாறையை துளைப்பது போல இந்த சிறிய தவறுகள் சேர்ந்து ஒரு நாள் அந்த வீழ்ச்சியை நம்மால் நிறுத்தவே முடியாத ஒரு புள்ளியில் கொண்டு போய் நிறுத்திவிடுகிறது. டைனோசர்கள் கோடிக்கணக்கான ஆண்டுகள் இந்த பூமியை தங்கள் ஆதிக்கத்தில் வைத்திருந்தன. ஆனால் தங்களைச் சுற்றி மெதுவாக மாறிக்கொண்டிருந்த உலகிற்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ள மறுத்தபோது அந்த மாபெரும் பலசாலிகளாலும் உயிர் வாழ முடியாமல் போனது. இதன் பின்னணியில் மனித குலத்திற்கான ஒரு மாபெரும் எச்சரிக்கை ஒளிந்திருக்கிறது. ஏனெனில் இன்று பலர் தங்களின் அன்றாட வாழ்க்கையிலேயே மெதுவாக அழிந்து கொண்டிருக்கிறார்கள். கனவுகள் மெதுவாக நிறம் மாறிக் கலைகின்றன. தன்னம்பிக்கை சிறகு உடைந்து சிதைகிறது. வாழும் வாழ்க்கையின் உன்னதமான நோக்கம் மெல்ல மெல்ல காணாமல் போகிறது. ஒரு முழுமையான வீழ்ச்சி வெளியில் தெரிவதற்கு முன்பே மனிதன் தன் சுய அலட்சியத்தால் உள்ளுக்குள் அழிந்து விடுகிறான். அந்த இறக்கும் வானத்தின் கீழ் எஞ்சியிருந்த ஒரு மாபெரும் டைனோசர் இன்னும் நடந்து கொண்டிருந்தது. இப்போது அதன் குரலில் அந்த பழைய கர்ஜனை இல்லை. உலகத்தை ஆள வேண்டும் என்கிற ஆதிக்க வெறியும் இல்லை. அது வெறும் உயிர் வாழ முயன்று கொண்டிருந்தது. வாழ்க்கையின் ஒரு இக்கட்டான கட்டத்தில் நம்முடைய அகந்தையை, ஈகோ விட உயிர் வாழ்வதுதான் மிக முக்கியமாகிறது. அந்த மாபெரும் உயிரினம் ஒரு உண்மையை மிகவும் தாமதமாக புரிந்து கொண்டது. உலகம் இனி நீ நேற்று வரை எப்படி இருந்தாய் என்பதற்காக உனக்கு கைத்தட்டாது. இந்த ஒரு உண்மைதான் இன்று பலரை உடைத்தெறிகிறது. ஏனெனில் மனிதர்களில் பலர் தங்களின் பழைய அடையாளத்தையும் கடந்த கால வெற்றியையுமே பிடித்துக் கொண்டு வாழ்கிறார்கள். ஆனால் காலம் அவர்களைச் சுற்றி மிக வேகமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. பரிணாமம் என்பது வலிமையை கேட்பதில்லை, அது மாற்றத்தை கேட்கிறது. ஒரு காலத்தில் வெப்பத்திலும் அளப்பரிய சக்தியிலும் எல்லையற்ற ஆதிக்கத்திலும் திளைத்த அந்த டைனோசர் இப்போது குளிரான, இருண்ட, முற்றிலும் புதியதொரு உலகத்தில் தன் பாதங்களை எடுத்து வைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது. இயற்கையின் நியதி இதுதான். தங்களை மாற்றிக்கொண்ட உயிரினங்கள்தான் நீண்ட காலம் தப்பி பிழைத்தன. தங்களுடைய பழைய வலிமையை மட்டுமே நம்பி நின்றவை அல்ல. அதனால்தான் அகந்தையை விட மாற்றத்திற்கு தயாராகும் மனப்பக்குவமே ஆகச் சிறந்தது. த லோன்லி வாக். ஒரு காலத்தில் ஆயிரக்கணக்கான உயிரினங்களின் சத்தத்தால் அதிர்த்த காடுகளில் இப்போது சுடுகாட்டு அமைதி மட்டுமே எஞ்சியிருந்தது. வரலாற்றில் முதல் முறையாக அந்த மாபெரும் உயிரினம் பேரதிர்ச்சியூட்டும் தனிமையை உணர்ந்தது. நம் வாழ்க்கையும் பல நேரங்களில் இப்படித்தான் மாறும். சில நேரங்களில் உன்னை சுற்றியிருந்த மனிதர்கள் மறைந்து போவார்கள். சில நேரங்களில் நீ சூடிய வெற்றி கிரீடங்கள் காணாமல் போகும். சில நேரங்களில் நீ அனுபவித்த சோகரியங்கள் உன்னை கைவிடும். இந்த கடுமையான இருண்ட காலங்கள்தான் உன் உண்மையான பலத்தை உனக்கு காட்டும். உன்னை சுற்றி யாரும் இல்லாத போதும், உன்னை பாராட்ட கைத்தட்டல்கள் இல்லாத போதும் கூட உன்னால் தொடர்ந்து முன்னோக்கி நடக்க முடிகிறதா? அதுவே உனக்கான பரீட்சை. அந்த டைனோசர் தொடர்ந்து நடந்தது. நாளை உயிர் பிழைப்போம் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையால் அல்ல. இன்று நடப்பதை நிறுத்திவிட்டால் அழிவு நிச்சயம் என்பதை அது அறிந்திருந்ததால். மற்றும் எல்லாவற்றையும் விட மிக ஆழமான பாடம் இதுதான். அந்த பிரம்மாண்ட பேரழிவு கூட டைனோசர்களை இந்த உலகத்திலிருந்து முழுமையாக அழித்துவிடவில்லை. கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகும் அவைகளின் கதைகள் இன்றும் நம்மிடையே உயிருடன் இருக்கின்றன. மனிதர்கள் இன்னும் அவற்றை பற்றி வியப்போடு பேசுகிறார்கள், அவற்றை பற்றி கற்கிறார்கள், தங்கள் கற்பனைகளில் அவற்றை வாழ வைக்கிறார்கள். இதன் ஆழமான அர்த்தம் என்ன தெரியுமா? உண்மையான தாக்கம், இம்பாக்ட் என்பது உன் உடலின் இருப்பை தாண்டியும் வாழக்கூடியது. டைனோசர்கள் பூமியை இழந்திருக்கலாம், ஆனால் தங்களின் மரபை, லெகசி, அவை இழக்கவில்லை. ஒருவேளை மனித வாழ்க்கையின் உண்மையான அர்த்தமும் அதுவாகத்தான் இருக்கும். இங்கே நிரந்தரமாக வாழ்வது முக்கியமல்ல, ஏனெனில் பிரபஞ்சத்தில் எதுவும் நிரந்தரமில்லை. ஆனால் காலம் கடந்தும் கூட அழிக்க முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு நற்பண்பையோ
தாக்கத்தையோ இந்த பூமியில் விட்டுச் செல்வதுதான் வாழ்க்கை. வீழ்ச்சி ஒரே இரவில் வருவதில்லை, அது மெதுவாகவே வருகிறது. வெற்றியும் ஒரே இரவில் வராது, வளர்ச்சியும் மெதுவாகவே வரும், மாற்றமும் மெதுவாகவே நிகழும். நீ எடுக்கும் ஒவ்வொரு சிறிய முடிவும் உன் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கும் வல்லமை கொண்டது. காலத்திற்கு முன்கூட்டியே மாற கற்றுக்கொள். வாழ்க்கை உனக்கு காட்டும் எச்சரிக்கை அறிகுறிகளை அலட்சியப்படுத்தாதே. உன்னை சுற்றியுள்ள உலகம் சிதைந்து போவதற்கு முன் உன் ஒழுக்கத்தையும் சுய கட்டுப்பாட்டையும் அரணாக நின்று பாதுகாத்துக்கொள். காலம் தரும் மெதுவான மாற்றங்களை நீ நீண்ட நேரம் புறக்கணித்தால், இந்த பூமியையே ஆண்ட மாபெரும் உயிரினங்களாக இருந்தாலும் ஒருநாள் அடையாளம் தெரியாமல் மறைந்து போக நேரிடும்.